श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण। சத்குருநாத மகாராஜ்கி. பகவானுடைய பூர்ண அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். பகவான் எண்ணறிய அவதாரங்களை எடுத்திருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பூர்ண அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. தேவகி வசுதேவர் அவர்கள் செய்த தவத்தினாலே பகவான் தேவகியினுடைய மணிவயிற்றிலே தோன்றி பல்வேறு விதமான லீலைகளை செய்து கோபிகாஸ்திரி அந்த பெண்களுக்கெல்லாம் சாயுஜ்ய நிலையை கொடுத்து ஏராளமான அசுரர்களை கொன்று பிரம்மா முதலிய தேவர்களுக்கு கூட பாடம் புகட்டி அப்படி ஒரு பெரிய அவதாரம், சிறப்பு மிகுந்த அவதாரம் கண்ண அவதாரம். போஜ வம்சத்திலே அக்ரூரர் என்று ஒரு அரசர். அவர் சிறந்த மாண்பும் பண்பும் உடையவர். நல்ல மக்களையெல்லாம் குழந்தைகள் போல பாவித்து நல்ல அரசாட்சி செய்தார். அவருடைய மைந்தன் கம்சன். கம்சன் அவன் கொடூரமான, அவனுடைய முற்பிறவி கொடூரமான அரக்கன். கம்சன் மிக தீயவன். பிறருக்கு துன்பம் விளைவிப்பதையே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்பவன். இயல்பாகவே அவனுக்கு தெய்வீகத்திலே முரண்பாடு. அதாவது அவன் முன்பு அரக்கனாக இருந்ததனால் முன்பிறவியிலே மகாவிஷ்ணுவுக்கு அவன் எதிராகத்தான் இருந்தான், பரம்பொருளுக்கு எதிராக இருந்தான். அவனுடைய தங்கை தேவகி, அந்த தேவகியினுடைய திருமணம் முடிந்து அவர்கள் வசுதேவரையும் தேவகியையும் மணப்பெண் மணமகனை நான் தான் தேர் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி கம்சன் தேரோட்டி அப்படி தெருவிலே வருகின்ற பொழுது, வீதியிலே வருகின்ற பொழுது ஒரு அசரீரி கேட்கிறது, கம்சா, யாரை நீ மனமகிழ்ச்சியோடு தேரிலே அழைத்து செல்லுகின்றாயோ அந்த தேவகியின் வயிற்றிலே பிறக்கின்ற பிள்ளைகளில் 8வது பிள்ளை உன்னை வதம் செய்யும் அப்படி என்று அசரீரி கேட்டது. இதனால் கம்சன் மிக கோபப்பட்டான். ஆத்திரமடைந்த அவன் தேர்ச்சாரட்டை வீசி எறிந்துவிட்டு தன் உடைவாளை எடுத்து யாதும் அறியாத புதுமண பெண்ணாக இருக்கின்ற அந்த தேவகியினுடைய நீண்ட கூந்தலை பற்றி பிடித்து அவளை இப்பொழுது தலையை வெட்டி கொன்று விடுவேன் என்று சொல்லி ஆத்திரப்பட்டான். வசுதேவர் அருகாமையிலே இருக்கிறார். அவர் சாந்தமாக, கம்சா, பெண்ணை கொல்வது பெரிய பாவம், அதுவும் இப்பொழுது மணமகளாக அவள் இருக்கிறாள், ஆகவே இந்த நேரத்தில் அவளை கொல்லாதே,
அப்படி நீ கொன்றால் உனக்கு 8 திசைகளிலிருந்தும் மற்றும் தேவர்களும் உன்னை தாழ்வாக நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, இவளை கொல்வதால் உனக்கு என்ன பயன் இருக்கிறது? அசரீரி சொன்னதை பற்றி நீ கவலைப்பட்டாய் என்றால், இவளுடைய 8வது குழந்தைதானே உன்னை கொல்லப்போகிறது. ஆகவே நீ பயப்பட வேண்டாம். இவளுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தையிலிருந்தே உன்னிடம் கொண்டு வந்து தந்து விடுகிறேன். நீ எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆகவே கோபத்தை விடு, தேவகியை உயிர் பிழைத்து வாழ விடு என்று சமாதானமாக சொன்னார். ஒருவாறு கோபம் தணிந்த அந்த கம்சன் இந்த தேவகியையும் அந்த அவளுடைய புருஷன் அவரையும் சிறையில் அடைத்தான். காராக்கிர சிறை என்று சொல்லுகின்ற இருள் சூழ்ந்த சிறையில் அடைத்தது மட்டுமல்ல, அந்த தேவகிக்கும் அவருக்கும் கால்களிலே கைகளிலே விலங்கு மாட்டி அப்படி போட்டான். பாவம், கம்சனின் கொடுமையினால் சிறையில் வாடினார்கள். முதல் குழந்தை பிறந்தது. உடனே அந்த வசுதேவர் அந்த குழந்தையை தேவகியை எப்படியோ சமாதானப்படுத்தி கம்சனிடம் எடுத்து சென்றார். கம்சன் வசுதேவர் சொன்னபடி கொண்டு வந்து விட்டாரே, 8வது குழந்தைதானே கொல்லும். ஆகவே இது பிழைத்து போகட்டும், இவருடைய சத்தியமான நடத்தையை கருதி அவன் திரும்ப கொடுத்து விட்டான். சற்று நேரத்திலே அங்கே நாரதர் கம்சனிடம் தோன்றினார். நாரதர் சொல்வார், நாரதர் எப்பொழுதும் நலன் நடப்பதிலேயே மகிழ்ச்சி அடைவர் அல்லவா. அவர் வந்தார். கம்சா, என்ன வாருங்கள் நாரதரே என்று வரவேற்றான். அவர் சொன்னார், அசரீரி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆம், ஞாபகம் இருக்கிறது. தேவகையினுடைய வயிற்றில் பிறக்கின்ற 8வது குழந்தை என்னை கொல்லும் என்று சொன்னது. நான் இப்பொழுது முதல் குழந்தை பிறந்ததை அவருடைய சத்தியமான வசுதேவருடைய சத்தியமான வார்த்தையை நம்பி அவர் கொண்டு வந்த பிறகும் விட்டுவிட்டேன். கம்சா, நீ தவறு செய்து விட்டாய். 8வது குழந்தை என்று சொன்னதை தவிர அது கடைசியிலிருந்து எண்ணப் போகிறாயா இல்லை முதலிலிருந்து எண்ணப் போகிறாயா? 1, 2 என்று எண்ணினாய் என்றால் 8வது குழந்தை உன்னை கொல்லும். 8லிருந்து எண்ணினாய் என்று சொன்னால் முதல் குழந்தை உன்னை கொல்லும். ஓ, அவனுக்கு என்ன, குழந்தைகளை கொல்வதில் அவனுக்கு பெரிய அலாதி இன்பந்தானே. ஓடோடி வந்தான். தேவகியினுடைய கையில் இருந்த குழந்தையை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல், பெற்ற தாய்க்குத்தானே தெரியும் குழந்தையினுடைய பாசம். ஆனாலும் அவள் அழுது அரற்ற கையிலிருந்து பிடித்து அந்த குழந்தையை கொன்று விட்டான். இப்படியாக அந்த காராக்கிர சிறையில் இருந்து 6 குழந்தைகள் பிறந்த, அங்கே ஒற்றர்கள் இரவு பகலாக காத்திருப்பார்கள். குழந்தை சத்தம் கேட்டவுடனே தகவல் கிடைக்கும், கொன்று விட்டான். 7வது குழந்தை கர்ப்பமாக இருக்கின்ற பொழுதே ஸ்ரீமன் நாராயண பரம்பொருளின் அந்த சூழ்ச்சியால் இந்த கம்சனுடைய மனைவி நந்தகோபனுடைய பாதுகாப்பிலே அங்கே கோகுலத்திலே இருக்கிறாள். இவன் யாதவர்களுக்கு மிகுந்த
வசுதேவருடைய மனைவி அங்கு நந்தகோபர் அந்த கோகுலத்திலே நந்தகோபருடைய பாதுகாப்பில் இருக்கிறார். ஏனென்றால் இந்த போஜ வம்சத்தை சார்ந்த கம்சன் அப்படி கோகுலவாசிகள் யாதவர்கள் இவர்களையெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். ஆகவே அவர்கள் ஊருக்கு பயந்து அங்கே கோகுலம் என்று ஒரு இடத்தில் போய் அமைத்து அங்கே கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். ராட்சசர்களோடு அரக்கர்களோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்த கம்சன் பெரிய கொடூரமான காரியங்களை செய்தான். யாகங்களோ நல்ல தெய்வீக காரியங்களோ நல்ல அந்தணர்களோ இவர்களெல்லாம் வாழ முடியாது. அது மாதிரி கொடுமை செய்தான். அதனால் அங்கே போய் ரோகிணி வாழ்ந்தால் அவளுடைய கருவிற்கு இந்த தேவகியினுடைய 7வது குழந்தை கருவை மாற்றினார். கரு சிதைந்து போய்விட்டது என்று சொல்லி 7வது குழந்தையை எண்ணிக்கொண்டானால் கர்ப்பவதியாக இருந்தால் அல்லவா, அதனால் 7 என்று எண்ணிக்கொண்டான். 8வது குழந்தை உலக நாயகன் பரம்பொருள் எங்கும் நிறைந்தவர் ஏகமாக இருப்பவர் வேதங்களுக்கும் எட்டாத வேத முதல்வர் விண்ணோர்களும் தானவர்களும் வானவர்களும் எப்பொழுதும் துதி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு இப்பொழுது இந்த பூவுலகத்திலே அவதாரம் செய்ய இருந்தார். அவர் தன்னுடைய யோகமாயை அழைத்தார். நான் இப்பொழுது அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பூவுலகத்திலே அவதாரம் செய்ய போகிறேன். யோகமாயியாகிய நீ என்ன செய்ய வேண்டும்? கோகுலத்திலே நந்தகோபருக்கும் யசோதைக்கும் அவருடைய மனைவி யசோதைக்கும் மகளாக வந்து பிறக்க வேண்டும். தூக்கம் என்பது ஒரு பெரிய மயக்கம்தான். யாரையும் தூங்க வைக்கும், என்னையும் சேர்த்து தான். எல்லோரும் தூக்கம் என்று சொல்லுகின்ற அந்த மயக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் தூக்கம் ஒரு பெரிய வரப்பிரசாதம், நம்முடைய கவலைகளை எல்லாம் மறக்க வைப்பது, ஒரு பெரிய யுகம் மாறுவது. அதுதான் இரவிலே நமக்கு தூக்கம். என்ன, நனவுலகில் இருந்து சுசுப்தி அந்த உறக்கத்துக்கு போனால் அதுதான் ஆனந்தம். ஏன் ஆனந்தம்? நல்லா தூங்கினேன், நல்ல ஓய்வு கிடச்சிது. ஏனென்றால் இந்த கள்ளர்களிடமிருந்து விடுபடுகிறோம். கள்ளர்கள் யார்? பஞ்ச இந்திரியங்கள். நம்மோடு இருக்கிற பஞ்ச இந்திரியங்கள், அந்தக்கரணங்கள், மனம் என்று சொல்லுகின்ற இந்த 10ம் பெரிய கொடூரக்காரர்கள். அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை பிச்சு அரித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஓய்வெடுக்கிற ஒரு நேரம் எது? தூக்கம். சரிதானா? அவர்களுடைய பிரச்சனை இல்லாட்டு ஆனந்தமாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆனந்த நிலைக்கு உறக்கத்திலே போகிறோம். விழிப்பு நிலையில் அந்த ஆனந்த நிலைக்கு போக வேண்டும் என்று தான் ஞானிகளும் யோகிகளும் நம் குருநாதரும் அதுதான் சொல்லுகிறார். விழிப்பு நிலையில் நீங்கள் யோக நிலைக்கு போங்க. அதனால் ஜலஜா அம்மாவுக்கு பேரை ஒரு முறை சொல்லலாம், சொன்னால் எங்கெல்லாமோ உலகமெல்லாம் போகுது. என்ன அப்போ விழிப்பு நிலையிலே யோக நிலைக்கு போகிறாங்க. எவ்வளோ பெரிய, எல்லோரும் ஒருக்கா கைதட்டுங்க, நல்ல விளம்பரம். ஆகவே அப்படி நான் வந்து தோன்றப் போகிறேன். யோகமாயியாகிய நீ அந்த யசோதைக்கு வயிற்றிலே தோன்று. அதன் பிறகு நடப்பவற்றை பின்னால் பார்க்கலாம் என்று சொல்லி பகவான் தேவகி செய்த தவத்தின் காரணமாக 3 பிறவி அவர் பிறக்கிறார் தேவகியுடைய வயத்திலே. முதலில் பிரச்சினி, அதற்கு முன்பு ஒரு பிரச்சினி கபிலர் அப்படிங்கிற கர்த்தமர், அந்த கபிலர் அப்படி வந்தது தான் அவர் உபேந்திரன். முன்பிறவி அவர்கள் வயிறு தான், முன்பிறவியில் இந்த தாய் தான். ஆமாம், முன்பிறவியிலே பிறந்தார். இப்பொழுதும் வந்து தோன்றுகிறேன் என்ற உடனே நல்ல ஒரு முகூர்த்த காலம். ராமன் பிறந்தது நவமியிலே, நட்ட நடுப்பகல் வேளையிலே. கண்ணன் பிறந்தது அஷ்டமியில், காரிருள் நடுநிசி வேளையிலே. இரவு 12 மணி நடுநிசி, அஷ்டமியா நவமியா? அப்பா தொட்டக்கூடாது. அஷ்டமி நவமியில் தொட்டதெல்லாம் பால்
அப்படின்னு ஓடுவோம். இந்த அஷ்டமி நவமி அந்த அது என்ன திதியா கிரகம் திதி, இந்த திதிக்கு பயந்தே எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் இந்த 2 திதியும் என்ன செய்யுது, பெருமாளே நாங்களும் உம்முடைய படைப்பு தானே, நீர் தானே அமைத்து வைத்தீர், ஆமாம் எங்களுக்கும் ஒரு வாழ்வு தரக்கூடாதா, எங்களுக்கும் ஒரு மரியாதை தரக்கூடாதா, மக்களெல்லாம் அஷ்டமி நவமின்னா ஓடுறாங்களே, உங்களுக்கு மரியாதை தருவோம். என்ன, நான் நவமியிலே ராமனாக பிறக்கிறேன், அஷ்டமியிலே கண்ணனாக கிருஷ்ணனாக பிறக்கிறேன், என்ன போதுமா, ரொம்ப சந்தோஷம் அப்படி என்று சொல்லி அந்த ஏகமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் பெரிய பக்தியின் மேலீட்டாக உம்மையே குழந்தையாக பெற்றெடுக்க வேண்டும் என்று தவம் செய்து பாக்கியம் பெற்ற தேவகியினுடைய மணி வயிற்றிலே ஆவணி மாதம் இல்லையா, ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, இரவு 12 மணி, தேவ துந்துபிகள் முழங்க, தேவர்கள் பூமாரி பொழிய, தென்றல் காற்று சில்லென்று வீச, பகவான் தேவகியின் வயிற்றிலே அங்கு தோன்றினார். உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாவருக்கும் துஷ்ட நிக்கிரக பரிபாலனம் செய்கிற, நல்லோர்களை காக்கவும் தீயோர்களை அழிக்கவும் உலக புறம்பொருள் பூர்ண நிலையிலே அவதரித்தார். அவதரித்த பொழுது தாய் பார்க்கிறாள். தாய்க்கு இனி பயங்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக அவர் எப்படி காட்சி கொடுத்தார் என்றால், பிறந்த மாத்திரத்திலே 4 கரங்கள், சங்கு சக்கரங்களோடு, பூர்ண சூரிய சந்திரனை போன்ற ஒளி உடையவராக, கிரீடம் தரித்தவராக, கைவளை கால்வளை அணிந்தவராக, அப்படி ஆனந்த நிலையிலே, அப்படி திருமால் நெடுமால் அவர் தாய்க்கு தரிசனம் கொடுக்கிறார். தேவகி வசுதேவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். பரம்பொருளை கண்ட பேறு பெற்றோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது இப்பொழுது கம்சன் வந்து விடுவானே, உங்களை அவன் இம்சிப்பானே, ஐயோகோ என் செய்வேன், எதற்கும் பயப்பட வேண்டாம், வருந்தாதே, வாருங்கள் அப்படி என்று சொல்லி அன்பரை வரவேற்போம். அது மாதிரி அம்மா வந்து அம்மாவுக்கு என்ன கொடுத்தார், அம்மாவுக்கு ஒரு தைரியம் கொடுத்தார். தைரியம் கொடுத்து மறுபடியும் அவர் மறைந்தார் என்று சொன்னால் அந்த திரு காட்சியை மறைத்தார். சாதாரண குழந்தை போல குவா குவா என்று சத்தம் கொடுத்தார். வெளியே இருந்த அந்த காவலர்கள் சப்தம் கேட்டவுடனே ஓடி போகிறார்கள். இந்த நேரத்தில் வசுதேவரிடம் சொல்லுகிறார், வசுதேவரே, என்னை இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு கோகுலத்திலே நந்தகோபன் வீட்டிற்கு செல்லுங்கள். அங்கு யசோதை பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்திருக்கிறாள். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து சேர்த்து விடுங்கள் அப்படி என்று சொல்ல, பகவானுடைய வார்த்தை அல்லவா. உடனே வசுதேவர் அப்படியே பக்தியோடு நடுங்கி, உடன் அதற்கான ஏற்பாடுகள் வருகின்றன. அங்கே ஒரு அழகான கூடை, அதிலே நல்ல பட்டாடை, அதிலே பரம்பொருளான அந்த குழந்தையை எடுத்து வைத்தார். தலையிலே ஏந்தி கொண்டார். கதவில் வந்தால் அது பூட்டு போட்ட கதவுகள் திறக்கின்றன. அங்கிருக்கிற காவலாளிகள்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதானே பகவானுடைய, அவனின்றி ஓர் அணுவும் அசையாதல்லவா. கிடுகிடென்று அந்த கார்விரிலே போகிறார். ஆனால் ஒளி முன்னே தெரிந்து கொண்டே இருக்கிறது. யமுனை நதியில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இவர் அந்த யமுனை நதி பக்கத்தில் போனவுடனே அது இடம் கொடுக்கிறது. பின்னால் அந்த பகவான் லோகத்தில் தோன்றினார் என்பதற்காக வானவர்கள் பொழிகின்ற அந்த தூவல் மாதிரி சிறிய துளி, மலை துளி, அது பகவான் மீது படக்கூடாது என்று சொல்லி ஆதிசேடன், பகவானுடைய சிறந்த சேவகர் யாரு? ஆதிசேடன். நம்மெல்லாம் செய்யக்கூடிய சேவை ரொம்ப குறைவு, அவர்தான் ஆதிசேடர். அவர் அப்படியே குடைபிடித்து கொண்டு போகிறார்.
கிடுகிடென்று நந்தகோபன் வீட்டிற்கு போகிறார். கதவுகளெல்லாம் திறக்கின்றன. அப்பொழுதுதான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் யசோதை. ஆனால் பெற்ற தாய்க்கு கூட அது எந்த குழந்தை என்ன குழந்தை என்று தெரியவில்லை. அது பிரசவ மயக்கத்திலே கிடக்கிறது. மற்றவர்களெல்லாம் அப்படி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் போனார், கூட இருந்து அந்த குழந்தையை கீழே யசோதையின் பக்கத்தில் கிடத்தினார். அந்த யசோதை பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை அப்படியே தூக்கி வைத்தார். கிடுகிடென்று மறுபடியும் வந்தார். கதவுகளெல்லாம் அது மாதிரி பூட்டியன. விலங்குகளெல்லாம் வந்து அவர் கையில் காலில் சேர்ந்தது. குழந்தையை இங்கே தேவகியின் பக்கத்திலே வைத்து விட்டார். அதன் பிறகு அந்த குழந்தை என்ன செய்தது? குவா குவா சத்தம் போட்டது. உடனே அந்த காவலர்கள்லாம் முழித்து கொண்டார்கள். ஓடுகிறார். குழந்தை சத்தம் கேட்கிறது. அவன் கம்சன் அதை கேட்ட உடனே தலைதெறிக்க ஓடி வருகிறான். என்ன, துண்டை காணும் துணியை காணும், எப்போது 8வது குழந்தை, எப்பொழுது 8வது குழந்தை, எப்பொழுது 8வது குழந்தை. அவன் எண்ணமெல்லாம் அப்படி இருந்தது. அதனால் வாளை எடுத்தான், ஓடி வருகிறான். வந்து இங்கே தேவகியின் அருகில் வந்த உடனே தேவகி கெஞ்சுகிறாள், அப்பா அண்ணா, கொஞ்சம் கூட என்னோடு நீ வந்து அன்பு செலுத்து. இதுவரை எல்லா குழந்தைகளையும் பிறந்தவுடனே கொன்று விட்டாய். இது பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையாவது எனக்கு வளர்க்க கொடு. நான் இந்த ஒரு குழந்தையாவது வளர்த்து ஒரு தாயாக இருந்து நான் வாழ்ந்து விடுகிறேன். விட்டுவிடு அண்ணா, விட்டுவிடு அண்ணா என்று கெஞ்சினாள். ஆனால் அந்த கொடியவனாகிய கம்சன் விடுவானா? 8வது குழந்தை தன்னை கொல்லும். அது ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன, கொடு அப்படி என்றான். ஆனால் பெற்ற தாய் கொடுப்பாளா? அவளிடமிருந்து வலுப்படியாக வாங்கி பறித்தான். உடனே அந்த குழந்தையின் கால்களை பிடித்து பூமியிலே அறையும்படியாக அப்படி ஓங்கி தூக்கி அடிக்க முற்பட்டான். ஆனால் அது விஷ்ணு மாயை அல்லவா? அந்த குழந்தை இவனை மாதிரி கோடி கம்சர்கள் சேர்ந்தாலும் கொல்ல முடியுமா? அந்த குழந்தை அந்த கம்சனின் கையிலிருந்து நழுவி அப்படி வானில் போனது. வானில் போய் 1000 கைகளை உடைய காளியாக, பராசக்தியாக, மகிஷாசுர மர்தினியாக அப்படி காளியாக காட்சி கொடுக்கிறாள். கம்சா, அறிவுகட்டவனே, மூடனே, நீயா என்னை கொல்வது? உன்னை கொல்ல இருக்கின்ற குழந்தை அங்கு ஆயர்பாடியிலே இருக்கிறது. அது பூமியிலே தோன்றிவிட்டது. நீ அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னது. சொல்லி தேவி மறைந்தார்கள். தேவி பல முகூர்த்தங்களாக, அந்த விஷ்ணு மாயை தான் பல முகூர்த்தங்களாக இந்த உலகத்திலே தாய் வழிபாடாக இருக்கிறார்கள். முத்தாரம்மன், சாமுண்டேஸ்வரி, மகேஸ்வரி, பூரணி, புராதனி, புரந்தகி, என்ன எத்தனை பேர், காளி, அப்படிதானா, லோகநாயகி, சர்வேஸ்வரி, மங்களேஸ்வரி, அப்படி 1000 பெயர்களோடு தாய் அப்படி உலகத்திலே காட்சி கொடுக்கிறாள். இந்த கம்சன் உடனே உன்னை கொல்லுகிறவன் வேறு என்னையா கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதோடு காட்சியும் கிடைத்த உடனே அவனுக்கு பச்சாதாபம் ஏற்பட்டு விட்டது. அந்த தேவகி அந்த வசுதேவரிடம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுடைய குழந்தைகளை கொன்று விட்டேன், நான் பெரிய பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்திற்காக நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை தீர்க்க முடியாது, என்னை மன்னியுங்கள் என்று அவர்களுடைய கால்கைகளை பிடித்து கெஞ்சுகிறான். அதன் பிறகு அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. அவன் அங்கே சில, அந்த முரடனாக இருந்தாலும் சில தத்துவங்கள் பேசுகிறான். என்ன தத்துவம் பேசுகிறான்? வாழ்க்கையிலேயே அனுபவம் இல்லை, ஆனால் தத்துவம். இது மாதிரி சிலர் பேசிக்கிட்டே இருப்பார்கள். என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இந்த கம்சன் இப்பொழுது சொல்லுகிறான், உலகத்தில் பிறந்தவர்கள் இறக்க வேண்டியது தான், எதுவும் நிலையில்லை, இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் எதையெல்லாமல் செய்கிறோம், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய இடத்திற்கு போகிறான். இங்கே வசுதேவர் அவர்களை கால் விலங்குகள், கை விலங்குகளை எல்லாம் அவிழ்த்து அவர்களை சுதந்திரமாக விட்டான். அன்று முழுதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் அவனுடைய சபையை கூட்டினான். அவனுடைய மந்திர ஆலோசனை, பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்ன பாரதி, பேய் அரசு செய்தால் சாத்திரம் எப்படி எழுதி வைப்பாங்க? பிணத்தை தின்னக்கூடியது தான் நல்லது, இறந்த பிணத்தை 3 நாள் கழித்து எடுத்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. என்ன, அது மாதிரி பேயாட்சி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் தர்மம் இருக்காது.
பேயாட்சி இருந்தால் தர்மம் இருக்குமா? பேயாட்சியெல்லாம் அகற்றணும். அதுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். பேயாட்சி நடந்தால் மக்கள் அதாவது பக்தர்களை எல்லாம் மடையன்னு சொல்லுவான். பேயாட்சி நடந்தால் கடவுளை கும்பிடுவான் காட்டு மராண்டின்னு சொல்லுவான். அப்படிதானா? பேயாட்சி நடந்தால் அப்படிப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் செய்வான். வழிபாட்டுக்கு இடையூறு செய்வான், பக்தர்களுக்கு இடையூறு செய்வான். அதெல்லாம் என்ன, நல்லவர்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். என்ன, அது எந்த அரசாட்சியாக இருந்தாலும் மாற்றணும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கு பாருங்கள், அடுத்த நாள் மந்திர ஆலோசனை கூட்டும்போது அவனுடைய அமைச்சர்கள், கம்சன் அப்படி இருந்தால் அவனுடைய அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க இல்லையா? ராவணனுக்கு மந்திரி மகோதரன் எப்படி இருந்தான்? கூட இருந்தவங்களாம் எப்படி இருந்தான்? தீயவையே உரைப்பார்கள். அதனால் இதுக்கு ஏன் வருந்தணும்? இப்போ உங்களுக்கு செய்தி தெரிஞ்சாச்சு இல்லையா? அவன் பிறந்திருக்கிறான் இன்னும் தெரிஞ்சாச்சு இல்லையா? அப்போ இன்னில் இருந்து ஒரு 15 நாளைக்கு முந்தி வச்சுக்கிடுவோம், இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு முந்தி வச்சுக்கிடுவோமே. அப்போ இருந்து இனி இன்னில் இருந்து ஒரு 20 நாள் 30 நாள் வரை பிறந்த இந்த உங்கள் ஆட்சிக்கு உள்பட்ட இடத்துல எந்த குழந்தை பிறந்தோ அவளையும் கொண்டுருவோம். இப்போ பிறந்திருக்கிறான்னு தானே சொல்லுது. அப்போ நமக்கு ரொம்ப லகுவாக போச்சுதே. அதுக்காக வேண்டி ஏன் வருத்தப்படணும்? என்னை விடுறீங்களா, அவரை விடுறீங்களா, எங்கள் எல்லாரையும் விடுறீங்களா? நாங்கள் இப்போவுமே எல்லா குழந்தைகளையும் கொன்னுடலாம் அப்படின்னு சொன்னான், ஆலோசனை சொன்னான் கம்சன். அதுவே நல்லது. அது மட்டுமல்ல, இந்த விஷ்ணுவுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தது அந்தணர்கள் பிடிப்பார்கள், பசுக்கள் பிடிக்கும் இல்லையா? நல்ல பக்தர்களை பிடிக்கும், யாகம் வேள்வி யஜ்ஞங்கள் பிடிக்கும், சான்றோர்களை பிடிக்கும், நல்ல ஒழுக்கமானவர்களை பிடிக்கும், அதனால் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ, எங்கெல்லாம் அந்தணர்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் சிறப்புக்குரிய காரியம் நடக்குதோ, எங்கெல்லாம் தெய்வ ஆராதனை நடக்குதோ, எங்கெல்லாம் பிள்ளைகள் பிறந்திருக்குதோ, சிறு வயசு, அது ஏன் இப்போ 15 நாள் 20 நாள், 1 வயசு 2 வயசு வரை கொன்னுருங்க ஐயா, கொன்னுருங்க ஐயான்னு இல்லை, கொன்னுருங்கடா. அப்படிதானா? அதனால் அவங்க புறப்பட்டாங்க, எல்லா இடங்களையும் போய் சிசுக்களை கொன்னாங்க. அப்படி அவனுடைய அட்டகாசம் நடந்தது. இங்கே காலையில் பொழுது விடிஞ்சோடனே மசக்க நிலை தீந்து யசோதை எழுந்தா பக்கத்தில், ஓ நம்ம பிள்ளை பாலகன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தாதியார்கள், அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருமே எல்லாம் குழந்தைக்கு சீராட்டி எல்லாம் செய்து நல்ல குழந்தைய இது பண்ணி அப்படி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கழியுது. நந்தருக்கு என்ன, யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு. ஓ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி யாதவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப ஒரே குடும்பம் போல இருப்பாங்க. அந்த கோகுலத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் எல்லாம் சீர்வரிசைகள், அது பெரிய பட்டாடைகள், என்னென்ன கொடுக்கணும் ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வரிசையாக வராங்க. குழந்தைய குளிப்பாட்டி நல்லா இது பண்ணி நல்ல தங்கத்தொட்டில் அப்படியெல்லாம் போட்டு சீராட்டி எல்லாம் தாய்மார்களெல்லாம் வாழ்த்து கூற சுற்றி எல்லாம் போட்டு பெரிய தோரணங்கள் எல்லாம் வச்சு நந்தருடைய அந்த நந்தகோபருடைய அந்த வீடே ஒரு மாளிகை போல் ரொம்ப அழகாக எல்லோரும் சாரையாக வராங்க. தானங்கள் உடனே நிறைய வழங்குறாங்க. பசுக்கள், அந்தணர்களுக்கெல்லாம் பசுக்கள், அது 1000 2000 இல்லை 11000 பசுக்கள் கொடுத்தாரு. அது சும்மா கொடுத்தாரு, பால் வத்தின பசுவாக கொடுத்தாரு. நல்ல பால் கறக்கிற பசுக்கள். அது வெறும் பசுவா, அது கொம்புகளில் குழம்புகள் எல்லாம் தங்கம் போடப்பட்ட ஆபரணங்கள் போடப்பட்டது, கழுத்தில் ஆபரணம் போட்டப்பட்டது, பெரிய பட்டு சால்வையெல்லாம் போட்டது. அப்படிப்பட்ட பசுக்களை கொடுத்தாரு. பசுக்களை மட்டுமா கொடுத்தாரு, பசுக்களை பராமரிக்கிறதுக்கு என்ன உணவுகள்லாம் வண்டியாக ஏற்றி விட்டாங்க. இது மாதிரி தான தர்மங்கள்லாம் நடந்தது. பகவான் அங்கே பிறந்து அப்படி நடக்குது. இப்படியாக இருக்கும்போது தான் அந்த பூதனையணி ஒருத்தி என்ன, அவள் அரைக்கி என்ன குழந்தைகளை பிறந்தால் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாள். எல்லா இடமும் சேரிகள், மக்கள் வாழுகிற பகுதிகள் எல்லாம் வீடு வீடாக போகிறா, எல்லா வீட்டுக்கும் போகிறா. அங்கே குழந்தைகளை கண்டால் அவளுக்கு என்னது ஆனந்தம், கரும்பு தின்ன மாதிரி. உடனே அவள் கொன்னுருவா. எப்படி கொன்னுருவா? அவளுடைய மார்பகத்தில் கொடிய நஞ்சை பூசிட்டு வருவா. குழந்தைய அன்போடு எடுத்து அப்படி பால் கொடுக்குற மாதிரி கொடுப்பா. அந்த பால் அவங்க
அந்த மடியை தொட்ட மாத்திரத்திலே அது குழந்தையெல்லாம் அப்படி இறந்துடும். அது மாதிரி கொடிய விஷத்தை பூசிட்டு இங்கே வந்தா. அரைக்கி போல் வரல, அரைக்கி போல் வந்தால் காரியம் நடக்காதில்ல. அதனால் திருமகள் அணைய ஒரு மேனியை திருவுருவை எடுத்துக்கொண்டு அப்படி ஒய்யாரமாக நடந்து அப்படி வாரா. அவளுடைய மாயா மோகத்தினால இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார்? யசோதை, ரோகிணி, இப்படி எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய உற்றார் உறவுகளெல்லாம் அப்படி இருக்காங்க. குழந்தை அப்படி தொட்டிலில் இருக்குது. இவ கடகடன்னு வீடு ஃபுல்லாக திறந்து தான் இருக்குது. அப்படி கிடுகிடுன்னு வாரா. என்ன அப்படி வந்து குழந்தை எடுத்தா. சரி, ஏதோ ஒரு அம்மா வராங்கன்னு அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை. சில கனவுகளில் பார்த்துட்டே இருமா, நான் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அது மாதிரி வந்தா, எடுத்தா. கண்ண பரமாத்மாவுக்கு தெரியுது அவர் தொட்டில்ல அப்படி சின்ன குழந்தை. அவருக்கு உலகம் முழுதும் தெரியும் இல்லையா, எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேல இருக்கிறாரு. எள்ளினுள் எண்ணெய் போல், விறகில் தீ போல், பாலில் படு நெய் போல் மறைய நின்று ஒவ்வொரு அணுவாக இயக்குறார். அப்போ அவருக்கு தெரியாதது என்னது? லோக நாயகன் இல்லையா, அவரை தவிர உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லைல்ல. வாரது யாரு? வாரது யாரு? வாரது யாரு? என்ன தவிர்க்க முடியலை, என்ன செய்கிறது? வாரது பூதனை வந்து அப்படியே எடுத்தா. கண்ணபரமா ஆத்மா தெரியுதுனால அவர் கண்ணை மூடிக்கிட்டார். இவ வாரா என்ன, சரி இவளுக்கு இன்னைக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டுது வாரான்ட்டு எடுத்தா. அப்படியே பால் கொடுத்தா. பகவான் என்ன செய்தார்? பால் மட்டுமா குடித்தார்? அவளுடைய பாலை பருகினார். பால் மட்டுமா குடித்தார்? அவளுடைய உயிரையே பருகினார். அப்படி உறிஞ்சும்போது அவளுடைய கை காலெல்லாம் உதறது. அதாவது பிராணன் பிரியக்கூடிய அந்த வேதனை அவளுக்கு வருது. கைகாலெல்லாம் உதறது. அப்படி பழைய உருவத்தை எடுக்கிறா. என்னை விட்டுன்னு கத்துனா. எதுவும் ஒன்றும் செய்ய முடியல. பகவான் பலமாக பிடிச்சி உறிஞ்சி அப்படியே பெரிய மலை போல் தடாலன்னு விழுந்தா. அந்த விழுந்த உடனே தான் சத்தம் கேட்டுது. மற்றவர்களுக்கெல்லாம் அப்போ தான் உணர்வு வருது, என்ன அப்படின்னு சொல்லி. அவள் விழுந்து கிடக்கிறதே எவ்வளவோ தூரத்தில் பெரிய மலை போல் கிடக்கிறான். இவர் கண்ணபரமாத்மா சின்ன குழந்தையா அவருடைய மார்பு பகுதியில் அப்படி, அது பெரிய உருவம் இல்லையா, அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கிறாராம். பார்த்த உடனே யசோதை இவங்க முதலானவர்கள் ஓடிப்போய் எடுத்து, அப்பா இந்த பூதனை இந்த பெரிய அரைக்கிட்டேருந்து எப்படி பிழைச்சிட்டாரு, ஐயோ பகவானே, அப்படி எடுத்து அவருக்கு உச்சி மோந்து அவருக்கு இந்த மாட்டு வாழை எல்லாம் கொண்டு இப்படி சுற்றி காட்டி அவருக்கு இந்த மாட்டு குழம்படி தூள் இருக்கு இல்லையா, அந்த தூளெல்லாம் அந்த காலத்தில் சேகரித்து வைப்பாங்க. ஏதாவது கம்பேறு, நாவேறு, இது மாதிரி பீடைகள் இதெல்லாம் வந்தாலும் கூட அதெல்லாம் அதுதான் மருந்து. இப்பவும் நீங்கள் கொஞ்சம் அந்த துகள்லாம் எடுத்து சாம்பிராணி புகையோடு சேர்த்து அந்த தீயில போட்டு உங்களுக்கு சோம்பில்லாத ஆளுகளுக்கோ மற்ற குழந்தைகளுக்கு வாழாராட்டம் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருந்தால் இப்படி காட்டினா போதும். இப்போ நம்ம மக்கள்லாம் மறந்து போச்சு. மாடே கிடையாதே, இல்லை இப்போ பசுக்களே கிடையாது, வர எங்கே போய் அந்த துகள் எடுக்கிறது. அப்படி ஆமாம், பொன் போல் அதெல்லாம் பாதுகாத்து வைப்பாங்களாம். ஐயா வைகுண்டரை வழிபடுறதுக்கு அந்த சாமி தோப்புக்கு போனால் சாமி தோப்பில் அங்கே மூளை இது இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட போய் அதுக்கு பேர் அது என்ன பொண்ணு, அங்கே இருக்கிற மண் துகள் கொடுப்பாங்க, அது பொன், அதுக்கு ஒரு பேர் உண்டு. அது வாங்கி அழகாக கட்டி, திருமண் இல்லை, அது பள்ளியற பொண்ணு, பள்ளியற பொண்ணு, பள்ளியற தங்கம், பள்ளியற தங்கம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எங்களை, எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் ஈடுபாடு, எல்லாம் தெரியாத, அதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கும். அப்போ அது மாதிரி இங்கே எல்லாம் செய்து அவங்களுக்கு எல்லாம் செய்து அணிகள்லாம் போட்டு இப்படி வளர்ந்தார். அவன் பூதனை செத்த பிறகு அண்ணா பின்னும் அரக்கன் வரான், திருநாவர்த்தனுங்கிற அரக்கன். திருநாவர்த்தன் அவன் பெரிய கொடியவன். அவன் குழந்தைகளை அப்படியே தூக்கிட்டே போயிடுவான். இதை மாதிரி இல்லை. ஒரு நாள் அப்படி இருந்தது, சூறாவளி காற்று அடிக்குது. அந்த திருநாவர்த்தன் புழுதி காற்று எல்லாம் போகுது, ஆள் இருக்கிறது தெரியல. ஒரு பக்கம் ஆள் நிற்கா, இன்ன பக்கம் ஆள் நிற்க, ஒன்றும் தெரியல. அவ்வளவு புழுதி மூடிட்டு அவனுக்கு இதனை. அவன் வந்து அந்த சூறாவளியை இது பண்ணி கண்ணபரமாத்மாவை அப்படி தூக்குறான். தூக்கனாக்கி இவர் அவன் அப்படி தூக்கி மேலே கொண்டு போகிறான். பெருங்காற்று, என்ன நடக்குன்னே தெரியல, யாருக்கும் என்ன தெரியல. அந்த நேரத்தில் அவன் மேலே கொண்டு போகிறான். பகவான் என்ன நினச்சாரு, மேலே கொண்டு போகிறா, நான் நீ தூக்க முடிஞ்சாதானே தூக்கிக்கிடுவா. அவனுக்கு கழுத்தை பிடிச்சிக்கிட்டாரு. ஒரு 100 மேரு மலை கனத்தா எப்படி இருக்கும், அப்படி கனம் வந்துட்டார். கனம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு அவனுக்கு முடியலை, தூக்க முடியல, கனம் கீழே இழுக்குது இல்லை. அப்போ போட்டுடலான்னு பார்த்தா இவர் கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு.
கழுத்தை இறுக்கி பிடிச்சா அவனுக்கு தூக்க முடியாமல் கழுத்து இறுக்கி தடாலன்னு அப்படி பெரும் மலை விழுந்த மாதிரி விழுந்தான். விழுந்து செத்து போனான். ஆனால் பார்த்தா இவர் அப்படி சிரிச்சுக்கிட்டு பகவான் இருக்கிறார். சின்ன பருவம் பாருங்க. உடனே அவங்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டம். இதுக்கு முந்தி அந்த பூதனை இறக்குறதுக்கு முந்தி நந்தகோபர் அந்த கம்சனுக்கிட்ட கப்பம் கட்டுறதுக்கு போவார். அப்படி கப்பம் கட்ட போகும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு வசுதேவரை, அவர் சிறையிலெல்லாம் இருந்தார் இல்லையா, வசுதேவரை உங்களுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வந்துட்டாம அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு வசுதேவரை சந்தித்தார். அப்போ வசுதேவர் எல்லாம் பேசிட்டு அங்கே உள்ள விவரங்களையும் இங்கே உள்ள விவரங்களையெல்லாம் பேசிட்டு இப்படி யசோதைக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படியெல்லாம் அந்த விஷயம்லாம் அவர் சொல்லுவார். ஆனால் அவர் வசுதேவர் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார். நீங்கள் அப்போ கிளம்புங்க, அங்கே ஏதோ அசம்பாவிதம் இருந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வேகமாக போங்க அப்படி சொன்னார். அப்போ தான் பூதனை வந்து இறந்து அப்படியெல்லாம் ஆடுது. இப்போ திருநாவரத்தன் இறந்து போயிட்டான். பிள்ளைக்கு என்ன வருதோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. அதை தொடர்ந்து இனி வந்து பல அசுரர்கள் குதிரை முகமாக வருவான், பகாசுரனும் கொக்காட்டு வருவான், இதுமா என்னம்மா சகடாசுரன் வருவான். சகடன் வந்து என்ன செய்துட்டான்னா, இவர் படுத்திருக்க அந்த தொட்டிலுக்கு மேலே அப்படி வண்டியாட்டு ஆவாகனம் ஆகிட்டான். சந்தர்ப்பம் பார்த்து நசிக்கிடலாம் அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சுது. பகவானுக்கு தெரியாதது என்ன, அவர் தன்னுடைய பிஞ்சு கால் என்ன நிறத்தில் இருக்கும்? சிவப்பாக இருக்கும். நல்ல உஜாரா சொல்கிறாங்க, நல்லா அப்படி இருக்கும். அந்த ரோஸ் அந்த சின்ன காலை வச்சு அப்படி கையில் வாய்க்குள்ளே வச்சுட்டு இப்படி எல்லாம் இருந்தவர் அந்த சகடாசுரனை பார்த்தாரு. சகடாசுரன் வந்து இருக்கிறான், அப்படி ஒரு உதவச்சார். என்ன உயர் சகடம் விழ உதைத்து அவர் சொல்லுவார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுவார் பாருங்க, மகாபாரதத்தில் அவர் சொல்லுறாரு, விதுரருக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்த கண்ணன், அவர் எப்படிப்பட்டவராம் இந்த சகாதேவன் வர்ணிக்கிறான். என்ன முருகு அவிழ்க்கும் பசுந்துளப முடியோனே, நல்ல துளப பூக்களெல்லாம் வாங்கி கொண்டு வைக்கிறீங்க, துளசி எல்லாம் வைக்கிறீங்க, ஒரு இலை வச்சாலும் போதும், மாலை கட்டி போடுறீங்க பகவானுக்கு இல்லையா. முருகு அவிழ்க்கும் பசுந்துளப முடியோனே, அன்று அலகை முலைப்பால் உண்டு. அலகைன்னா பேய். ஒரு பாடல்லே எல்லா அந்த இதெல்லாம் வரலாற்று சொல்கிறார். முருகு அவிழ்க்கும் பசுந்துளவ முடியோனே. இன்னைக்கு மயிர்பீலி வச்சிருக்கிறாருல்ல கண்ணன், மயிர்பீலி வச்சிருக்காரா? நேற்றைக்கும் வச்சிருக்காரா? முருகு அவிழ்க்கும் பசுந்துளவ முடியோனே, அன்று அலகை முலைப்பால் உண்டு, உயர் சகடம் விழ உதைத்து. சகடம்னா வண்டி. பொதுவர் மனை வளர்ந்த மாலே, ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் நியாயம். நீ எப்படிப்பட்டவருங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது அப்படி சகாதேவன் சொல்கிறான். என்ன அப்போ 3 விஷயம். மருதிடை தவழ்ந்து, இவர் உரலில் கட்டுப்பட்டும் போது என்ன மருதிடை தவழ்ந்தார் இல்லையா, அதான் உயர் சகடம் உதைத்து மருதிடை தவழ்ந்து, பொதுவர் மனை வளர்ந்த மாலை. அம்மா தயிர் கடைஞ்ச போது 2 நிமிஷத்தில் அதையும் சொல்லிடுவோம், நிறைய சொல்லிடுங்கன்னு இருக்கிறாரு. என்ன அந்த தயிர் கடையும் போது மடியில் இருந்து பால் குடிச்சிட்டு இருந்து பால் பொங்குச்சுன்னு சொல்லி முன்னொரு நாள் கூட சொல்லியிருக்கிறோம். அதனால் அம்மா உரலில் கட்டுனாங்க. அந்த கட்டுண்ட அந்த உரலோட அவர் மருதமலமாக இருந்த அந்த கந்தர்வர்களுக்கு அவர் அருள் பாலித்தார். இப்படி அவருடைய அந்த அந்த வகையிலே பல லீலைகள் காளிய நர்த்தனம் செய்தார். பெரிய தீ, காட்டு தீயெல்லாம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கங்கன்னு சொல்லிட்டு சுற்றி வந்த காட்டு தீக்கு மாற்றி போனார். பிரம்மதேவர் அவருக்கு ஒரு அகங்காரத்தில் அல்லது இந்த அவதாரம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு நினச்சாரா என்ன தெரியல. இவர் மேய்த்த மாடுகளையெல்லாம் அந்த கோபர்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார். 1 வருஷ காலம் இவரே எல்லாமாக ஆகி இவரே எல்லாம் கோபர்களாகவும் மாடுகளாகவும் எல்லாமே இவராக இருந்து எல்லாம் நடத்தினார். இது மாதிரி லீலைகள் செய்தார். ஆகவே இந்த இடத்திலே பகவான் பூர்ண அவதாரமாக இருந்த அந்த கண்ண பரமாத்மா இளம் வயது. அதன் பிறகு அவர் இங்கே அஸ்தினாபுரம் சென்றது, பெரிய லீலைகள், பெரிய காரியங்களெல்லாம். அவருடைய லீலைகள் மிக மிக நமக்கு பாகவதத்திலே இன்னும் வருகின்ற பகுதிகளிலெல்லாம் எல்லா விவரங்களும் சொல்லப்படும். இந்த நிகழ்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற
பகவான் கண்ணனுடைய அருளுக்கே பாத்திரமாக இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் இன்னும் பகவானுடைய கதாமிருத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருக்கிற அத்துணை பேர்களுக்கும் வணக்கங்களை கூறி விடைபெறுகிறோம். நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. எல்லாம் அந்த பகவானுக்கே அர்ப்பணம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சத்குருநாத மகாராஜ் கி. योगी राम सूरत कुमार जय गुरु राया।